சுவாரஸ்யமான செய்திகளையும் மனதை நெகிழ வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த உண்மை சம்பவத்தை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது, அன்புக்கு மதம் கிடையாது, மனிதநேயத்திற்கு எல்லை கிடையாது என்பதை உணர்த்திய இந்த சம்பவத்தை முழுமையாக கேளுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரம்பலூர் மாவட்டம் எசனை கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுசீலா. தன்னுடைய முதல் குழந்தையை பெற்றெடுக்க போகும் சுசீலாவுக்கு கர்ப்பகால சர்க்கரை நோய் பிரச்சனை இருந்து வந்திருக்கு. இவங்களுக்கு ரொம்பவே இது தொந்தரவு கொடுத்துருக்கு. அதனால சுசீலா பிரசவ தேதிக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. அதன்படி சுசீலா தனது அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு பெரம்பலூரில் இருக்கிற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் முன்கூட்டியே அட்மிட் ஆயிருக்காங்க. சுசீலாவுக்கு சிறு வயதிலிருந்தே அம்மா கிடையாது. அவருக்கு இருந்த ஒரே பெரிய ஆதரவு அவருடைய அப்பா மட்டும்தான். அதனால் மகளின் முதல் பிரசவத்தை முன்னிட்டு தந்தையே அவருக்கு துணையாக மருத்துவமனையில் இருந்திருக்காரு. ஒருபுறம் முதல் பிரசவம், மறுபுறம் கர்ப்பகால சர்க்கரை வியாதி, இவை இரண்டும் சேர்ந்து சுசீலாவின் மனதில் ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடவுளே, எனக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்க வேண்டும், எல்லாம் நல்லபடியாக முடிந்தால் உன் கோவிலுக்கு வந்து மாலை போட்டு அபிஷேகம் செய்து வழிபடுகிறேன் என்று அடிக்கடி தெய்வத்தை வேண்டிக்குவாங்க சுசீலா. அவருடைய அப்பாவும் தன்னுடைய மகளுக்காக அடிக்கடி தெய்வத்தை வேண்டிக்குவார். அதாவது, என்னுடைய மகளுக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கணும், தாயும் சேயும் நலமாக இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி தெய்வத்தை வேண்டிக்குவார். அதன் அடிப்படையில் அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுவாச்சூர் அம்மன் கோயிலில் போயிட்டு அடிக்கடி வழிபாட்டு வருவார். அதன் பிறகு கோயிலிருந்து குங்குமத்தை எடுத்து கொண்டு வந்து, அம்மா சுசீலா, நீ எதற்கும் கவலைப்படாத, அந்த அம்மன் உன் கூட துணையாக இருக்காங்க, இந்த குங்குமத்தை வைத்துக்கொள் என்று தன்னுடைய மகளுக்கு பூசி விடுவார். இதனால சுசீலாவுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதல் கிடைக்கும், கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு நாளும் தினம் தினம் தன்னுடைய அப்பா இதே போல அந்த சிறுவாச்சூர் அம்மன் கோயிலில் போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு அங்கிருந்து குங்குமத்தை கொண்டு வந்து தன் மகளுக்கு பூசி விடுறதுன்னு பார்த்து சுசீலாவுக்கு இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கு. அதே மருத்துவமனையில் சுசீலாவின் அருகில் இருந்த மற்றொரு படுக்கையில் இன்னொரு பெண்ணும் பிரசவத்திற்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்மணி ஒரு முஸ்லீம் பெண்மணி. அந்த பெண்மணியோட பேர் செரினா பானு. செரினா பானுவுக்கும் கர்ப்பகால சர்க்கரை வியாதி உள்ளிட்ட பல உடல்நல பிரச்சனைகள் இருந்ததாக சுசீலா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. எனக்கும் உங்களை போல தாங்க ப்ரெக்னன்சி சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுசீலாவுக்கும் சரிங்க, நமக்கு நல்லபடியாக பிரசவம் நடந்து இங்கிருந்து போனால் போதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்களாம். அந்த முஸ்லிம் பெண் செரினா பானுவோட அப்பா ஷாஹித் பாஷாவும் சுசீலாவின் தந்தையும் மருத்துவமனையில் அடிக்கடி சந்தித்து கொண்டதால் இருவருக்குமே ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு. செரினா பானுவும் சுசீலாவும் எப்படி நண்பர்களாக மாறிட்டாங்களோ அதே போல் சம்பந்தப்பட்ட ரெண்டு பெண்களோட அப்பாவும் நண்பர்களாக மாறிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் மதம் வேறாக இருந்தாலும் மொழி வேறாக இருந்தாலும் அந்த இரண்டு தந்தைகளுக்கும் இடையே உருவானது ஒரு அழகான மனிதநேய உறவு. செரினா பானுவின் குடும்பத்தினர் மாறி மாறி மருத்துவமனைக்கு வந்து சென்றாலும் அவருடைய தந்தை மட்டும் மகளை விட்டு செல்லாமல் தொடர்ந்து பக்கத்திலே இருந்திருக்காரு. அதாவது, செரினா பானுவுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்குது. அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அண்ணிமார்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் மாறி மாறி வந்து செரினா பானுவை பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் செரினா பானு மேலே உள்ள பாசத்தால் அவருடைய அப்பா மட்டும் நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் ஏன்னா போயிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு மகள் மேலே அந்த தந்தைக்கு அளவு கடந்த பாசம். அதே போல் சுசீலாவின் அப்பாவையும் சுசீலாவை விட்டு எங்கேயும் போகாமல் தன்னுடைய மகள் கூடவே இருக்காரு. ஏன்னா செரினா பானு போல சுசீலாவுக்கு சொந்த பந்தம் அதிகம் கிடையாது. இருந்தாலும் தன் மகளை விட்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தன் மகள் மேலே அளவு கடந்த பாசமாக இருக்கிறத பார்த்து செரினா பானு அப்பாவும் நானும் நீனும் இப்படி மகள் மேலே அளவு கடந்த பாசமாக இருக்குமேன்னு சொல்லி அடிக்கடி உரையாடிக்குவாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நாள் சுசீலாவின் அப்பா கோவிலுக்கு சென்று சாமியை வழிபட்டுட்டு குங்குமம் கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கு கொடுத்ததை ஷாஹித் பாஷா கவனித்துக்கிட்டு வராரு. அப்போது சுசீலா அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்தவுடன் தன்னுடைய பயம் குறைந்து நம்பிக்கை வந்து விடுகிறது என்பதை அவர் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். பரவாயில்லைங்க, உங்கள் பொண்ணுக்கு சாமி மேலே இவ்வளோ பக்தியாக இருக்காங்களே, அந்த குங்குமத்தை கொண்டு வந்து வைக்கும் பொழுது உங்கள் பெண்ணுக்கு முகம் பிரகாசமாக இருக்குது, நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது, ஆமாம் சார், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எல்லாம் தெய்வம் பண்ணுற வேலை, தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா, அதனால தான் தினமும் அந்த அம்பாவை போய் பூஜை பண்ணிட்டு வரேன், என் மகளுக்கு குங்குமம் தரேன், அதன் பிறகு தான் என் மகளுக்கு நம்பிக்கை வருதுன்னு சொல்லும் பொழுது ஷாஹித் பாஷாவும் சுசீலாவோட அப்பாவும் அடிக்கடி இதை பேசிகிட்டே இருப்பாங்க.
சுசிலா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உனக்காகவும் என் மகள் செரீனா பானுக்காகவும் நான் அல்லாஹ் கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பேசுவாராம் அந்த நபர். நாட்கள் நகர்ந்தன. ஒரு கட்டத்தில் சுசிலாவுக்கும் செரீனா பானுவுக்கும் ஒரே நாளில் பிரசவம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த நாள் வந்தது. மருத்துவமனையில் பிரசவத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. அன்று வழக்கமாக கோயிலுக்கு செல்லும் சுசிலாவின் அப்பாவால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. மகளின் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு என்னால் கோயிலுக்கு போக முடியாதும்மா, ஏன்னா இன்னைக்கு தான் உனக்கு பிரசவம் பண்ணுறதா டெலிவரி பண்ணுறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு கூட போக முடியலன்னு சொல்லி அந்த சுசிலாவோட அப்பா புலம்பியிருக்காரு. இருந்தாலும் இத்தனை நாள் அந்த அம்பாலை பூஜை செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்காரு. சுசிலாவோட அப்பா மனதில் இருக்கிற ஒரே ஒரு பயம்தான், என் மகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, என்னுடைய பேர பிள்ளையும் என் மகளும் என்கிட்ட நலமா வந்து சேரணும் அப்படிங்கிற அந்த பயத்திலே இருக்காரு. அவர் வெளியில் தைரியமாக தன்னை காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் மிகவும் பதற்றமாக இருந்தார். அம்மா பயப்படாதே, அந்த ஆத்தாவும் கூட இருக்கா என்று அடிக்கடி தன் மகள் கிட்ட சொல்லவும் தனியா போயிட்டு அம்பாலை வேண்டிக்கிட்டு வர்றதுன்னு சொல்லி வாடிக்கையா வச்சிருக்காரு. தினமும் தன்னுடைய அப்பா கோவிலில் இருந்து கொண்டு வரும் குங்குமம் சுசிலாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தது. இன்னைக்கு அப்பாவால கோயிலுக்கு போக முடியல, அப்பாவும் கொஞ்சம் பதற்றமா இருக்காரு, பயந்து போயிருக்காருன்னு சொல்லி சுசிலா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கு. அதாவது சுசிலாவின் பக்கத்தில் வந்த ஷாகித் பாஷா தனது கையில் வைத்திருந்த குங்குமத்தை சுசிலா கிட்ட கொடுத்து, அம்மா சுசிலா, இந்த குங்குமத்தை வைத்துக்கோ, நான் உனக்காக சிறுவாச்சூர் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு உன் பெயரில் அர்ச்சனை செய்து இந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எதற்கும் பயப்படாதம்மா, வழக்கம் போல இந்த குங்குமத்தை உன் நெத்தியில் இட்டுக்கோ, அந்த அம்பாள் உனக்கு துணையா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஷாகித் பாஷா சொல்றதை கேட்டு சுசிலா அப்படியே நெகிழ்ந்து போயிருக்காங்க. ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவர் தன்னுடைய அப்பா இதுபோல தினமும் போயிட்டு அம்பாலை வழிபட்டுட்டு பூஜை செஞ்சுட்டு கோவில் குங்குமத்தை கொண்டு வந்து என்னுடைய நெத்தியில் இடுவார். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஷாகித் பாஷா என்னுடைய அப்பாவால் இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மதத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்காக அவர் கோயிலுக்கு போயிட்டு இப்படி அம்மனை வழிபட்டுட்டு குங்குமத்தை கொண்டு வந்து தராருன்னு சொல்லி அதை நினச்சி அப்பா மகள் 2 பேருமே நெகிழ்ந்து போயிருக்காங்க. தினமும் சுசிலாவின் மனதிற்கு நம்பிக்கை தரும் அந்த குங்குமத்தை அந்த முஸ்லிம் நபர் கோவிலுக்கு போயிட்டு அந்த குங்குமத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சுசிலா அதை ஆச்சரியத்தோடு ஆனந்தத்தோடு கண்ணீர் மல்க பார்க்குறாங்க. அப்பா, நீங்கள் ஒரு முஸ்லீம், நீங்கள் எப்படி கோயிலுக்கு போனீங்க என்று கேட்டிருக்காங்க. அதற்கு ஷாகித் பாஷா சொல்லியிருக்காங்க, உனக்கு அந்த குங்குமம் தான் நம்பிக்கை கொடுக்கிறது என்பதை நான் தினமும் பார்த்து கொண்டிருந்தேம்மா. உங்கள் அப்பா தினமும் நெத்தியில் விடும் பொழுது நீ புது தெம்பா உட்காந்துருக்க. இன்று உங்கள் அப்பாவால் கோயிலுக்கு போக முடியல இல்லையா? என்னுடைய மகளுக்கு அவளுடைய அம்மாவும் அவங்களுடைய சொந்த பந்தெல்லாம் கூட இருக்காங்க, ஆனால் பாவம் உனக்கு தான் கூட யாரும் இல்லை. உங்கள் அப்பா தனி ஒரு ஆளாக அல்லாடிட்டு இருக்காரு. உன் கணவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டாரு. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணினேன், உன் நம்பிக்கையை ஸ்பாயில் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் உன் நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உன்னுடைய பெயரில் அர்ச்சனை செய்து உனக்காக வேண்டிக் கொண்டு இந்த குங்குமத்தை கொண்டு வந்தம்மா, இதை வைத்துக்கொண்டு தைரியமாயிரு என்று கூறியிருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட சுசிலாவின் தந்தையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அழுதே விட்டார். சுசிலாவுக்கும் கண்களில் கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சுசிலாவிற்குள் அவள் மனதில் ஒரு புது தைரியம் பிறந்தது. சில மணி நேரம் கழித்து மருத்துவமனையில் இருந்து வந்த செய்தி அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சுசிலாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் செரீனா பானுவிற்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. 2 குடும்பங்களிலும் மகிழ்ச்சி. சில நேரத்திற்கு முன்பு வரை பிரசவ பயத்தில் இருந்த 2 பெண்களும் இப்போது தங்கள் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஷாகித் பாஷா சுசிலாவையும் அவரது குழந்தையும் பார்க்க வந்திருக்காரு. குழந்தையை பார்த்த அவர், உன் குழந்தை அந்த அம்மனை போலவே அழகாக இருக்கிறாள்மா, நீ தினமும் அந்த அம்மனை வழிபட்டிருக்க, அதனால அந்த அம்மனே வந்து உனக்கு பிறந்திருக்கான்னு சொல்லி மனதார வாழ்த்திருக்காரு. அந்த வார்த்தைகள் சுசிலாவின் மனதில் என்றும் மறக்க முடியாத நினைவாக பதிந்து விட்டது. இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று மட்டும்தான் தெளிவாக தெரிகிறது. மதம் வேறு வேறாக இருக்கலாம், வழிபாட்டு முறைகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையும் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் ஒருவருடைய வழியை புரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் கொடுப்பதுதான் உண்மையான மனித நேயம். ஒரு தந்தை தனது மகளுக்காக கோவிலுக்கு சென்றார். இன்னொரு தந்தை தனது மகளுக்கு துணையாக இருந்தபோதும் அருகில் இருந்த இன்னொரு பெண்ணின் பயத்தை புரிந்து கொண்டு அவளுக்காக கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம் நபராக இருக்கிறார். இதுதான் மனித நேயம். இந்த அன்புக்கு மதம் கிடையாது, கருணைக்கு ஜாதி கிடையாது, அந்த உதவி செய்யும் மனதுக்கு எல்லையே கிடையாது. இந்த உலகத்தை உண்மையில் இயக்குவது மதமோ சாதியோ கிடையாது, அன்பு மனிதநேயம் மட்டும்தான். நண்பர்களே, ஒரு இந்து பெண்ணின்
பயத்தை போக்க ஒரு முஸ்லிம் நபர் தினமும் கோவிலுக்கு சென்று அந்த பெண்ணிற்காக அம்மனை வழிபட்டு குங்குமத்தை கொண்டு வந்து கொடுத்த விதம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றி கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.